விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். உச்சம் பெறும் சப்தமாதிபதியால் யோகமும் லாபமும் பலனும் அடைய காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 7/4/2024 முதல் 13/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பை பார்ப்போம். அதன்படி மகர ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் அவரோடு நீசம் பெற்ற புத பகவானும் சூரிய பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் 3, 4, 5, 6 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். நம்மளே பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாத வாரமாக அமைந்தால் அந்த வாரம் நமக்கு சிறப்பான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி மகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்துல சந்திராசிரமமும் கிடையாது, வேதையும் கிடையாது. அதுவே மிகப்பெரிய ஒரு பலம் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7/4/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி, பகல் 12 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய ஒரு அருமையான நாள். இன்று மாத சிவராத்திரி. அடுத்த திங்கட்கிழமை 8/4/2024 அன்று பூரண அமாவாசை. பகல் 10 மணிலிருந்து ரேவதி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி உத்திரட்டாதி நட்சத்திரம், 10 மணிக்கு மேல ரேவதி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அன்றைய தினம் சித்த யோகம், அமாவாசை திதி. அடுத்து செவ்வாய்க்கிழமை 9/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்பிறை பிரதமை திதியும் அசுபதி நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி திருநாள். அடுத்து புதன்கிழமை 10/4/2024 வளர்பிறை துவிதியை திதியும் பரணி நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சந்திர தரிசன நாள். அடுத்தபடியாக வியாழக்கிழமை 11/4/2024 வளர்பிறை திருதியை திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப நாள். அன்று கார்த்திகை விரதமும் கௌரி விரதமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை 12/4/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரையும், அதன் பின்பு பஞ்சமி திதியும், அன்று முழுவதும் ரோஹிணி நட்சத்திரமும் மரண யோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள், இந்த மாதத்தின் கடைசி நாள், இந்த வருடத்தின் கடைசி நாள், தமிழ் வருடத்துல கடைசி நாள் சனிக்கிழமை 13/4/2024 சோபகிருது வருடத்தோட கடைசி நாள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரோதி வருடம் என்ற தமிழ் வருடம் பிறக்கிறது. அன்பர்களே, அந்த திதியை பொறுத்தளவுக்கு மாலை 5 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதி, அதன் பின்பு சஷ்டி திதி. நட்சத்திரம் அன்று முழுவதுமே மிருகசீட நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் மகராசி என்பதே இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். பொதுவாக பண பொருளாதாரம் நன்றாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது யோக பலன்கள் அதிகமாக இருக்கின்றது.
இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே ஜனாதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் அவரோடு ஜீவனாதிபதி கூடி இருப்பதும் லாப பலத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் தான் லாபாதிபதி செவ்வாய் சேர்ந்ததுனால லாப பலம் அதிகரிக்கும். ஜீவனாதிபதி உச்சம் பெற்றதும் பலமான யோகத்தை கொடுக்கும். அதனால இந்த வாரத்துல மகர ராசி என்பவர்களுக்கு பண பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். ஏன்னா 6ஆம் இடத்தில் நீசம் பெற்றனால இவையெல்லாம் காணாமல் போய்விடும். யோக பலங்கள் உண்டு. அதே போல மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிரபவன் உச்சம் பெறுவது இந்த வாரத்துல நல்ல சுப யோக பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கின்றது. பலமான யோகங்கள் நிச்சயமாக உண்டு. ஜீவன ரீதியாக, தொழில் வியாபார ரீதியாக, அதே போல புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள், தொழிலிலே ஏற்றம் காணக்கூடிய நிலைகள், புது முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள், புது புது தொழில்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள், இருக்கும் தொழிலை விஸ்தரப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், இவை எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அபரிமிதமான கிடைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான யோகம் இந்த வாரத்தில் கிடைக்குது. அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு லாபம் திருப்திகரம். அதாவது சூரிய பகவான் பாவாத் பாவை தேவரிமை தன் பாவத்துக்கு எட்டில் அமர்வது பிரச்சனையிலிருந்து பிரச்சனைக்கு வீடுபடக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அந்த கணக்குப்படி தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சரி, உத்தியோகஸ்தர்களுக்குள்ளே சிறந்த லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிதாக ஏதாவது ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் அந்த வேலையில நல்ல ஒரு லாப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், அதே நேரத்தில் இருக்கும் வேலைகள்ல சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உத்தியோகஸ்தர்ல கிடைக்கும். உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை நீசம் பண்றனால உடல்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். கடன் நோய் வம்பு வழக்கு முதல் சொன்ன மாதிரி காணா போயிடும். எல்லாற்றை விட சுபமங்கள யோகம் சொல்லக்கூடிய யோக பலன்கள் இனி வரும் காலகட்டங்கள்ல நல்ல வளர்ச்சியை நோக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அமாவாசை திதி முடிஞ்சதுக்கு அப்புறம் வளர்பிறை வரக்கூடிய காரணத்தினால சுபமங்கள யோகங்களை பேசுவதற்கும் அதை உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதனால அந்த பலம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து பெண்களுக்கு 7ஆம் இடத்தை உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால காதலர் இருவர் கருத்தொருமித்தால் என்கிற கணக்குப்படி கணவன் மனைவி உறவில் புது காதலும் மலரும் அப்படிங்கிற அளவுக்கு யோகம் உண்டு. கணவன் மனைவி உறவுக்குள் அந்யோன்யம் ஏற்படும். இதுகாரி இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நன்மைகளை புரிந்து கொள்ள வாய்ப்புகளும் சுணக்கங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த வாரம் லாப பலத்தோடு கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு தொழில் நிலைகளும் உத்தியோகமும் மேம்படக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாத சிவராத்திரி வருகிறது. சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகள் சிறந்த நற்பலனை கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்துல கார்த்திகை சதுர்த்தி ஆகிய நட்சத்திரங்களும் திதிகளும் வரக்கூடிய காரணத்தினால கார்த்திகையில் முருகப்பெருமானையும் சதுர்த்தியில் விநாயகர் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். இது தவிர இந்த வாரத்துல கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அதோட சோபகிருது வருடம் நிறைய பெறும் காரணத்தினால அடுத்த வாரத்துல நல்ல சுப பலன்கள் தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.